ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்ம மத்தியில் வந்திருக்கிற என்னுடைய ஊழியத்தை செய்கிற ஒசூர் பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற என்னுடைய அன்பு மாமனர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. குடும்பமாய் வர வேண்டிய சூழ்நிலைகள் தான், ஆனாலும் அங்கே அவங்க சர்வீஸ் நடத்துறதுனால அங்கேயும் கண்டிப்பாக அவங்க ஆள் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம மத்தியில் அவர்கள் மட்டும் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சித்தமானதார் அடுத்த தடவை வரும்போது குடும்பத்தோடு கூட நாம் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் கரம் தட்டி நம்ம மத்தியில் வந்திருக்க ஊழியக்காரர்களை நாம் வரவேற்போம். நல்லா சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு இங்கே நிற்பேன் என்று நினைத்து பார்க்கவில்லை. இந்த கடந்த மாதத்தில் அடிமை காரில் நானே ஓட்டி சென்று கொண்டிருந்தேன். வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பின்னாடி உள்ள பேக் டயர் கலண்டு ஓடிவிட்டது. காரில் ஒரு 80 ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டயர் கலண்டு ஓடினா என்னவாகும்? ஆக்சிடென்ட் ஆகும். எனக்கு ஆகலை. ஹல்லேலூயா. ஏன் நான் இங்கே வரணும்னு ஆண்டுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஒன்றிலே நடந்த அந்த ஆபத்தில் பயங்கரமான ஆபத்து. நினைத்து பார்க்க, ஒரு செகண்ட் இமை பொழுது தான், ஒரு செகண்டில் நன்றாய் ஒரு 80 ஸ்பீடில் போய் கொண்டிருந்த கார் திடீரென்று பின்னாடி டயர் கலண்டு விட்டது. வாகனம் அப்படியே யூட்டர்ன் அடித்து விட்டது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு காரையும் முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்பி அது யார் அந்த இடத்துல வந்து எந்த தேவதூதன் வந்தாலும் எனக்கு தெரியல. ஆண்டவரே கூட வந்திருக்கலாம். அந்த போன கார் அப்படியே ஒரு ஓரமாக தூக்கி வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்கி அந்த காரில் ஒரு அந்த லிஃப்டில் தூக்கி எப்படி ஓரம் வைத்தா எப்படி இருக்குமோ அவ்விதமாய் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய கிருபை யோசிச்சு பாருங்க. ஒன்றில் நான் இன்னைக்கு மரித்திருக்கணும், இல்லாட்டா நான் பெட்டில் நான் இன்னைக்கு படுத்துட்டு இருக்கணும். நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்க அங்கே வந்திருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்க, என்னை பார்க்கணும். ஆனால் கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. தேவ சித்தம் இந்த இடத்துல நான் வர வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பது அவர் முன்குறித்தபடியினாலே எந்த சேதம், ஒரு துளி சேதம் கூட இல்லை. ஹல்லேலூயா. வந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரியலை. கரெக்டாக 1 மாதம் ஆகிறது. இது எப்படின்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பேக்கரி, அது பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதில் ஒரு 10-20 பிள்ளைங்க எப்பவும் அதில் நின்றுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு யாரும் இல்லை. அந்த பேக்கரிக்கு முன்பாக ஒரு 10 போல கார் லைனாக நிற்கும். கார் அன்னைக்கு இல்லை. அந்த பேக்கரி பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடி ஒரு 50 அடி பள்ளம். பேக்கரி பக்கத்தில் பள்ளம் இல்லை. பாருங்க எவ்வளவு அருமையாய் ஒரு பயங்கரமான பிசாசானவன் என்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கும்படியாய் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். ஆமென். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிற கை தூங்க. ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளுக்கு தான். ஏன் சொல்லுங்க, இன்னைக்கு புது வருஷத்தில் 4 கிறிஸ்துமஸ் வந்தா ரொம்ப சந்தோஷம்ல. சொல்லுங்க, வருஷத்தில் 1 வர 4 வந்தா அப்போ ஏசா 4 வாட்டி பிறக்கணும். உங்கள் ஊழியக்காமல் எனக்கு கோபம். நான் சொல்ல வேண்டிய வசனத்தை அவர் சொல்லிட்டாரு. எப்படி நைட்டில் நான் தூங்கும்போது அதை பைபிளில் பார்த்தாரா? அப்படி பார்க்க மாட்டார். இது ஆண்டவருடைய நான் சொல்ல வேண்டிய சில காரியத்தை அவர் சொல்லிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் சில காலங்களை நேரங்களை நமக்கு வைத்திருக்கிறார். பார்த்தேன் நம்ம இங்கே பாருங்க, அதை போல் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, பரவாயில்லை. நான் பார்த்தேன் ஊழியக்கார் நல்லா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கிறாரு. தப்பு இல்லை, கற்றுக்குங்க, தப்பு இல்லை. நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, நல்லா கையை தூக்குறீங்க, நல்லா ரவுண்ட் அடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சந்தோஷத்தில் மிகுந்த சந்தோஷம் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரர் அப்படி செய்கிறார்கள். ஏழைகளுக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இப்போ பாருங்கள், இத்தனை பேருக்கு ஏழைன்னு சொல்ல பொதுவாக அவங்க மனதில் தோணதை செஞ்சாங்க. இந்த மாதிரி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் செய்ய வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளே சாப்பிட்றோம்,
நல்ல பிரியாணியை செஞ்சு குடும்பமாக உட்காந்து சொந்தக்காரங்களை கூப்பிட்டு, கிறிஸ்துமஸ்னாலே பிரியாணி தான். என்ன கிறிஸ்துமஸ்னாலே பிரியாணி தான். சாப்பிட்றது தப்பே இல்லை, எத்தனை பேரும் சாப்பிட முடியல. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுதும் மேக்சிமம் சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி இந்த நாளை மாத்திரம் முக்கியப்படுத்தி விட்டு மற்ற நாளில் துக்கமாக இருக்கவே எப்பொழுதும் சந்தோஷம். வசனம் தான், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில பேர் சபையில் வந்தால் சந்தோஷமாக இருக்கிறாங்க, வெளியில் போனால் துக்கமாக இருக்கிறாங்க. சில வீடுகளில் போனால் அவங்க சொல்கிற காரியங்களை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆனால் நான் இது அனுபவித்தவன். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் உண்மையாக இருப்பார். ஆனால் என்ன துக்கம் என்ன காரியம் வந்தாலும் கர்த்தரவளை பனி போல மாற்றுவார். ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? உங்களுக்கு கேட்டார், எதுக்கு வந்தார்? என்ன சொன்னீங்க? பாவிகளை. அப்போ நம்ம எல்லாரும் பாவிகள் தானா? இங்கே இருக்க எல்லாரும் பாவிகளா? நல்லா புரிஞ்சு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் பாவிகளாய் இருந்தோம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்ற பிற்பாடு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம பாவின்னு சொல்லவே கூடாது. ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க பாவி தான். ரட்சிக்கப்படாதவங்க அதில் மாற்றமே இல்லை. ஞானஸ்தானம் பெறாதவங்க அவங்களும் பாவி தான். அந்த லிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஞானஸ்தானம் பெற்றாதான் ஒரே வழி, ஞானஸ்தானம் பெற்றாதான் பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் வேற என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, நீ எந்த வழியில் போனாலும் சரி, ஞானஸ்நானம் பெறாமல் பரலோகத்துக்கு போகவே. ஹல்லேலூயா. சீக்கிரமாக எடுங்க. அநேகர் ஆண்டுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறாங்க. இங்கே இருக்க அநேகரை ஆவியான வெளிப்படுத்துகிறார். அநேகர் ஒழுங்காக சபைக்கு வருகிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காமல் சீக்கிரமாக எடுத்துருங்க. அடுத்தது 4வது கொரோனா வருது. அதில் எத்தனை லட்சம் போகுதுன்னு என்ன அடுத்த வருஷம் தான் தெரியும், புதிய வருஷத்துல தான் தெரியும். சிங்கப்பூரில் 1 லட்சத்துக்கு மேலாக அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதை உருவாக்கின சீனா தேசத்துலையும் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்திய தேசத்திலும் ஒரு சிலருக்கு பரவலாய் வந்து கொண்டு இருக்கிறது. என காலம் கடைசி. வசனம் அதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஒப்பு கொடுத்து கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு வருஷம் வந்து ஏதோ ஆராதிச்சுட்டு ஏதோ 2 பாட்டு பாடி 2 நடனம் ஆடி சாப்பாடை சாப்பிட்டு போகிறது பெரிய ஒரு காரியம் அல்ல. உண்மையான ஒரு மனம் திரும்பல் நமக்குள்ள வேணும். சும்மா ஆராதனை கிறிஸ்மஸ் சொல்லி நாம் சொல்லிக்கொண்டு போவது பெரிய ஒரு காரியமே இல்லை. சில இடங்களில் கிறிஸ்மஸ் என்றால் பயங்கரமாய் இது பண்ணுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா காரியத்திற்கும் வெளிப்பாடு இருக்கிறது. கிறிஸ்மஸ் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாளாக இருந்தது. ஏரோது நாட்களிலே பயங்கர கொடுமையான ஒரு நாட்களாக இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து பிறந்தது மறைக்கப்பட்டது. அவர்களை பிறந்தது தெரிந்திருக்குமானால் அவர் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இல்லை தேவதூதன் அவரை மறைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த நாளை மறைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளில் தான் பிறந்தார் என்று வசனம் சொல்லவில்லை. ஆனால் நிச்சயமாய் அவர் ஒரு நாள் பிறந்தார். ஹல்லேலூயா. உலகர் சொன்னதை போல கிமு சரித்திரம் 2 மாறினது. 2023 சொல்லுவது கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வயசு இப்போ என்ன இருந்திருந்தா? 2023 வயசு. அவர் உலகத்தில் இருந்திருந்தா அவருக்கு 2023 வயசு. ஏன்னா அவர் பிறந்த பிற்பாடு தான் சரித்திரம் 2 பிரிகிறது. கிமு கிபி 2 பிரிகிறது. இது உலகம் வரலாற்றிலே மறைக்கப்பட முடியாத உண்மையான ஒரு சரித்திரம். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவர்கள் உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். யாருக்காவது சரித்திரம் இருக்கா? ஒருத்தருக்குமே சரித்திரம் இல்லை. நான் யாரையும் புண்படுத்தவில்லை. ஏன்னா சரித்திரம் இல்லாததை நான் நம்பிக்கையை கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எது உண்மையோ அதை நம்பி வாழ வேண்டியதான் நம்முடைய கடமை. ஹல்லேலூயா.
உண்மையில்லாத ஒன்றை, கற்பனையான ஒன்றை, அதை பார்த்து நாம் ஆளுவதை விட ஏது உண்மை என்று பார்த்து அதன் வழியில் நடப்போமானால் அவனே பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உங்கள் மத்தியில் என்னை ஜீவனோடு கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல்ல சொன்னதை போல இல்லாவிட்டால் நான் இந்த இடத்தில் நின்றிருக்க முடியாது. ஒன்றிலே மரித்திருப்பேன், இல்லாவிட்டால் படுக்கையிலே படுத்து கொண்டிருந்திருப்பேன். ரெண்டுக்கும் கர்த்தர் என்னை அனுமதிக்க விடாதபடி எனக்கும் சேதமில்லை, வாகனத்துக்கும் ஒரு சேதமும் இல்லை. அற்புதமாய் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்னோட கூட, சொல்லுங்க, அப்ப என்னோடு இருக்கார், உங்களோட கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருந்தார்னா எப்படிப்பட்ட கொடிய ஆபத்து வந்தாலும் அதில் மாட்டிக்கொள்ள விடவே எப்படிங்க அவர் விடுவார்? தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதை நாம் செய்ய வேண்டும். எனவே கர்த்தருக்குள் நாம் உண்மையாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. பாருங்க, சபையில் நான் பார்க்கும் பொழுது அநேக வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எங்கள் சபையில எல்லாம் வயதானவங்க தான் அதிகம். வயதானவங்க தான் நடக்க முடியாதவங்க அதிகமாக இருக்கு. வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் நிறைய புதிய புதிய முகங்களை நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்குள் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதற்காக என்று சொன்னால், வாலிபர்களை கர்த்தர் தெரிந்திருப்பது கர்த்தருடைய காரியத்தில் நிலை நிற்பதற்காக. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வாலிப மாயை, இளமையும் மாயை. கொஞ்ச நாள் வாலிபம். எத்தனை வயசு வரைக்கும் வாலிபம்? ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40 வைக்கலாமா? 40 கூட இப்போ போகலை, 30 தான். 30 தாண்டிச்சுன்னா சுகரு, பிபி, லோ சுகர், ஹை சுகர், ஏ சுகர், ஓ சுகர், என்னென்னோ சுகர் வருது. கொலஸ்ட்ராயிலு இல்லாத, ஏன்னா இல்லாதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஹல்லேலூயா. அது கடைசியில் நமக்குள்ள கொலஸ்ட்ராயில்னு வந்துடுது. கடைசியில் ஒன்றும் சாப்பிட முடியாமல் போகுது. இந்த வாலிபர்கள், இந்த வாலிப பிராயத்தில் வசனம் சொல்லும், வாலிப பிராயத்தை நீ கர்த்தருக்கென்று கொடு. எப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறது? ஊழியக்காரோட வந்து ஊழியம் செய்யணுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து பாருங்க, உங்களை தேடி ஒரு கூட்டம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு வாலிபர்களுக்கு அந்த ஒரு கிருபை இல்லை. வாலிபன் என்ன சொல்கிறான்? இந்த கொஞ்ச நாள் எப்படி வேணாலும் கொஞ்ச நாள் வாழுவோம், எப்படி வேணாலும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகலாம், வயதான பிற்பாடு அப்படி வேணா இயேசுகிட்ட போகலாம். இப்படி அநேகர் நினைக்கிறாங்க. நம்முடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில் எவ்வளவு நாள் இருப்போம் நமக்கு தெரியாது. எவ்வளவு நாள் இருப்போம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒருவருக்கு தான் நம்முடைய ஜீவன். ஏன்னா அவர் எழுதி வச்சிருக்கார் ஏற்கனவே, இவனுக்கு எத்தனை வயசு. ஏன்னா ரொம்ப ஆட்டம் போட்டான்னா ஆண்டவர் வயசு என்ன பண்ணுவார் நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் 30 வயசில் 25 வயசில் கல்யாணம், 26 27 ஒரு குழந்தை, 30 வயசில் ஒரு வீடு, அப்புறம் அப்படி இப்படி சொல்லி நம்ம ஒரு கணக்கு போடுவோம். கர்த்தருடைய கணக்கு வேற. ஹல்லேலூயா. அவருடைய கணக்கு அது இல்லை. வீடு தேவைதான், குடும்பம் தேவை, மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை, எல்லாத்தையும் விட இயேசு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதற்கு அந்த இயேசுவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் இப்படியே வந்து இப்படியே போய் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கவே கூடாது. பாருங்க, சில பேர் பாருங்க, திருமணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சில பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கும். அப்போ கர்த்தர் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தை பாக்கியத்தை அவருக்கு ஏற்ற வேளையிலே தருவார். ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? நம்ம சில காரியத்தில் அவசரப்படுகிறோம். கர்த்தர் பொறுமையாக இருக்க சொல்லுகிறார். பாருங்க, ஈசாக்கு திருமணம் ஆச்சு, உடனே ஒரு குழந்தை கிடைச்சதா? இல்லை. ஆபிரகாமு திருமணம் ஆனோட குழந்தை பிறந்ததா? எத்தனை வயசுல ஒரு குழந்தை பிறந்தது? 100 வயசுல. எத்தனை வயசுல? 100 வயசு. யோசிச்சு பாருங்க. அப்ப 100 வயசுல ஆண்டவருக்கு கொடுக்க உதவி செய்ய முடியுமானால் ஏன் உங்களுக்கு செய்ய முடியாது? ஹல்லேலூயா. எனக்கு கவலைப்படாதீங்க. திருமணமாகி எனக்கு இத்தனை வருஷம் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை இல்லை என்று கவலைப்படாதீங்க. நீ கர்த்தரை நம்ம அதற்காகத்தான் அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் இறங்கி வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்தோம். இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால வாலிபர்கள் இனி அதிகமாக கர்த்தருக்கு என்று வேலைக்கு போங்க. கிடைக்கிற நேரத்தில் கர்த்தருடைய காரியத்தில் செயல்படுங்க. அதிகமாக ஜெபிங்க. உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா வாலிப மாயை, இளமையும் மாயை. பிரசங்கி சொல்றாரு, இந்த உலகத்தில் அனுபவிக்காத ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சேன், ஆனா எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால வாலிபர்கள் இந்த நாட்களில், வாலிபர்களானாலும் சரி, வாலிப பிள்ளைகளானாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. படிக்கிற காலங்களில், இந்த காலேஜில் படிக்கிற காலங்களில் தான் சில போராட்டங்கள் கடந்து வரும். நம்மளை அறியாமல் சில காரியங்கள் வரும். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுங்க. நீ அதாவது அநேகர் எப்படின்னா, இங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், இப்படி வாழ முடியாது. ஒரே பக்கம் வந்து விழுந்துருங்க. உண்மை விட்டா எனக்கு வேற வழியே இல்லைன்னு அவரை பார்த்து பிடித்து கொள்ளுங்க. அவர்களை கரத்தை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. இங்க ஒரு கால், அங்க ஒரு கால் வச்சிருந்தா நீங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்படவும் முடியாது, ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது, மீட்கப்படவும் முடியாது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில், கர்த்தரை பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்திக்குள்ளே கடந்து போகலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளுங்க லூக்காவின் சுவிசேஷம். லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, 2ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. வேத வசனம் என்ன சொல்லுகிற? மறுபடி நான் அதை வாசிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்கிற காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு. அப்ப நம்ம கிறிஸ்து பிறந்ததுக்கு அடையாளம் என்ன? அவர் எங்க பிறந்தார்? தாவீது ஊரில் பிறந்த இடம். வசனத்தை சொல்லுங்க. பெத்லகேம் ஊரிலே எங்க பிறந்தார்? முன்னணை என்று இங்கே மாட்டுத்தோளில் போட்டிருக்கா? எல்லாருக்கும் ஒரு மாட்டுத்தோளும், ஒரு மாட்டுத்தோளும். ஏன்னா ஸ்தோத்திரம். முன்னணை, முன்னணை என்பது என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. முன்னணை என்றால் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியாது? முன்னணை வேற ஒன்றுமே இல்லை. மாட்டுக்கு ஆகாரம் வைக்கிறோம் பாருங்க, வைக்கோல் புல்லெல்லாம் வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் முன்னணை. ஹல்லேலூயா. பாருங்க, மரியாள் இயேசு கிறிஸ்துவை வயிற்றிலே சுமந்து அவள் தன் சொந்த தேசத்துக்கு போய்கொண்டு இருக்கும் பொழுது வழியிலே மரியாளுக்கு வலி ஏற்பட்டு விட்டது. இப்போ அனைவரை கேள்விப்படுகிறோம், சில பேப்பரில் படிப்போம், ட்ரெயினில் சில பேருக்கு குழந்தை பிறந்தன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சூழ்நிலை ஒன்றும் செய்ய முடியாது, சில சூழ்நிலை அப்படி ஆகிவிடுகிறது. அதே போல மரியாளை அழைத்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் பொழுது வழியிலே அந்த தாய்க்கு வலி ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது தங்கும்படியாக ஒரு சத்திரம் அங்கே இருந்தது. சத்திரத்தில் போனாங்க, இடம் இருந்துச்சா? இடம் இல்லை. இடம் இல்லாமல் தத்தெழுது கொண்டு இருக்கும் பொழுதே பிரசவம் நடந்து விட்டது. பிள்ளையை ஒரு இடத்துல படுக்க வைக்க வேண்டும். சுற்றுமுற்றிலும் பார்த்தால் ஒன்றுமில்லை. ஒரு மாட்டு கொட்டையை முன்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த முன்னணையிலே அவர் படுக்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுநாதர் நினைத்திருந்தால் ஒரு மகாபெரிய மாளிகையில் பிறந்திருக்கலாம். ஏன்? சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், உங்களையும் என்னையும் படைத்தவருக்கு ஏன் ஒரு மாடி விட அவருக்கு கிடைக்காதா? கிடைத்திருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தம் இவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் ஒரு தங்கியிருக்க ஒரு வீடு இல்லாமல் வாழுகிற சூழ்நிலையிலே நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இந்த பூமியில் இறங்கி வந்து அந்த மாடடை, அந்த குடிலிலே, அந்த முன்னணையிலே அவர் பிறந்து அவர் படுக்க வைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டில் வரும், மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் தேவனே. மாட்டு தொழுவத்தை அவர் தெரிந்தெடுத்த நோக்கம் எதற்காக என்றால் உங்களுக்காக, எனக்காக. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம் அருமையான தேவனாய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த ஒரு நோக்கம் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் மீட்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒருவேளை இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருப்பானால் இன்றைக்கு இந்த உலகத்தில் மூட நம்பிக்கைகளும் பொல்லாத காரியங்களும் விக்கிரகங்களும் பொல்லாத கிரியைகளும் பயங்கரமாய் பெருகி இருக்கும். ரட்சிப்பு என்பது யாருக்குமே கிடைச்சிருக்காது. அவர் ஒருவர், இயேசு என்கிற ஒருவர் இந்த பூமியிலே பிறந்தபடியினாலே இந்த உலகம் முழுவதுக்கு ஒரு மகா பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ரட்சிக்க, இந்த ஜனத்தை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பிறவாவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகத்துக்கு போகவும் இல்லை, வழியே இல்லை. ஏனென்றால் நாம் பாவத்தில் இருக்கிறோம். பாவத்தில் இருக்கிற எவனும் பாருங்க, ஒரு வசனத்தில் படிக்கிறோம், ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்படாத ஒரு மனிதன் அந்த திருமணத்தில் வந்து கலந்து கொண்டான். ஆனால் அவனுக்கு திருமண வஸ்திரம் இல்லை. கண்டுபிடித்து விட்டார்கள். இத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம், அவனுக்கு திருமண வஸ்திரம் இல்லை. அந்த எஜமான் கண்டு கொண்டான், இவன் அழைக்கப்படவில்லை. எப்படி வந்தான்? விசாரித்தால் அவன் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் வந்துட்டான். அவன் அங்கே விட்டாங்களா? விடலை. இவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்தை தூக்கி போடுங்க. இதான் நடந்திருக்கும். இயேசு கிறிஸ்து பூமியில் வராமல் இருந்திருப்பாரானால் நமக்கு ரட்சிப்பும் இல்லை, பரலோகத்து போவதற்கு வழியும் இல்லை. நம்முடைய சுய பலத்தினாலோ, நம்முடைய சொந்த முயற்சியினாலோ, நம்முடைய பணத்தினாலோ பரலோகத்துக்கு போக, என்னுடைய பணத்தினால போகலான்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. அருள் கை தூக்க வந்தான், நிப்பாட்டான். ஸ்தோத்திரம். நம்ம சொந்த பணத்தினாலும் பலத்தினாலும் பாருங்க. அருளை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல. ஏன்னா இங்கே ஒரு பாட்டு இருக்கும்போது அவன் மீசை இல்லை, ஆனால் அவனும் மீசை என்ன பண்ணுறான்? நான் பார்த்தேன், உட்காந்து பார்த்தேன். ஆனால் மீசை இல்லாட்டா கூட அவன் அந்த பாட்டில் வரும்போது திருப்பி விடுறான். அவனு சீக்கிரம் மீசை வந்துடும், அவன் எடுத்துருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். அவர் செய்வார். அவர் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாத ஒரு காரியமே இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த நோக்கமே தான் இந்த பூமியிலே வெறுமையாய் பிறந்து தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே அவர் மன உருவானார். ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறேன் ஏதோ அவர் பிறந்தார், ஏதோ ஒரு வளர்ந்தார், ஏதோ ஊழியம் செய்தார். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார் ஆண்டவர்? இந்த பூமியில் இருந்த வருஷம் எத்தனை? 33. நல்ல வாலிப பிராயம், வாழ வேண்டிய நல்ல வயசில் தன்னுடைய ஜீவனை, அவருக்கு ஒரு 50 வயசு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லா காரியத்தையும் பிதா பார்த்தார். இதுக்கு மேலே தன் குமாரன் படுகிற வேதனை போதும் என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக நாம் பட வேண்டிய பாடுகளை படும்படியாக இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தார். அவர் பிறந்த நோக்கம் ஒரே நோக்கம்தான். நாம் எல்லாரும் வேற எந்த நோக்கமே இல்லை. நாம் பரிசுத்தப்பட வேண்டும், நாம் பரலோகம் போக வேண்டும், நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே ஒரு நோக்கமாக இருந்தது. ஒரு வசனத்தை வாசிங்க. அது ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். ஹல்லேலூயா. அவ்வளவு நாமமுடைய தேவன். யோசிச்சு பாருங்க. அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, சமாதான பிரபு. பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், சபையில் அந்த தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, வீட்டில் போனால் ஒரே துக்கமாக இருக்குன்னு அநேகர் சொல்லுவாங்க. காரணம் என்ன? இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எல்லாரும் எழுப்பி நாம் ஜெபித்து செய்து கொண்டு இருந்தோம்.
எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து கொண்டு இருந்தீங்க. நான் ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பார்த்தேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆவியான இடத்தில் அசைவாடுதல் நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அநேக பிள்ளைகள் அழுது ஜெபித்தார்கள். அழுகிறதெல்லாம் கஷ்டத்தினால் அழுகிற அழுகை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் இந்த கிறிஸ்தவங்க எப்போ பார்த்தாலும் அழுகிறாங்களேன்னு சொல்லுவாங்க. அழுகிறது கஷ்டத்தினால் அல்ல, பலவீனத்தினால் அல்ல, நோயினால் அல்ல, சந்தோஷத்தினால். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் மரித்து போன மத்தியிலும் என்னை இந்த சபையில் ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிற நன்றிக்காக நாம் சொல்லி அழுகிறோம். ஹல்லேலூயா. அது அநேகருக்கு தெரியவில்லை. அநேகருக்கு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுகிறது கஷ்டத்தினாலோ பாவத்தினாலோ சாபத்தினாலோ அல்ல, சந்தோஷத்தினால் வருகிற அழுகை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அவ்வளோ பரிசுத்தவான்களா? நம்ம எல்லாம் அவ்வளவு நீதிமான்களா? நம்ம எல்லாரும் அவ்வளவு விசுவாசமான இல்லை, விசுவாசத்தில் குறை உள்ளவர்கள் தான். ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, ஜீவனை கொடுத்தாரே. காரணம் என்ன? அந்த ரட்சிப்புக்குள் இருக்கிறபடியினாலே, அவருடைய கரத்துக்குள்ள மூடி வைத்திருக்கபடியினாலே நாம் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தரை அறியாதவர்கள் கூட அநேகர் பாதுகாக்கப்படுகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு. அவங்களோட பலத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும் பொழுது இருக்கிற இடமே தெரியாது, இருக்கிற இடம் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாவலை கொடுக்கும்படியாக, அவளை ஆற்றி தேற்றும்படியாகத்தான் சமாதான பிரபு இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பேரே சமாதான பிரபு, சமாதான காரணர். பாருங்க, இந்த உலகத்தில் கொஞ்சம் பணம் இருந்தால் அந்த பணம் இருக்கிற வரைக்கும் சமாதானிக்கும் சந்தோஷம் இருக்கும். பணம் போன பிற்பாடு சமாதானம் இல்லை, சந்தோஷமும் இல்லை, துக்கம்தான். நாளைக்கு என்ன செய்வோம் அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ வேதனை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னுடைய காருண்யம் கேடத்துக்குள்ளே மூடி மறைத்து அவருடைய தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, உங்களுடைய வாழ்க்கை எப்படி? ஏன்னா நீங்கள் உண்மையா கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை பட்ட எனக்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ உங்களை கையை பிடிச்சிட்டாருன்னா விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அநேகர் கொஞ்சம் உலகம், கொஞ்சம் இயேசு, இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம், அங்கேயும் போய் லைட்டாக அங்கேயும் போய் இது பண்ணிக்குவாங்க, இங்கே வந்து இங்கேயும். ஆண்டு எல்லாத்தையும் பார்க்குறேன். நீங்கள் என்ன மறைச்சிடலாம், ஊழியக்காரன் மறைச்சிடலாம். ஒரு சிலர் இங்கே அப்படி இருக்கிறீங்க. ஆவியான வெளிப்படுத்துகிறார். நான் கையை நீட்டி காட்ட ரொம்ப நேரம் ஆகாது, சொன்னால் உங்களுக்கு துக்கமாயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில சகோதரியின் இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கேயும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, வீட்டில் போய் இன்னொரு வழிபாடு செய்கிறீங்க. வேண்டாம், அதை விட்டுடுங்க. துக்கம் வந்தால் தாங்க முடியாது, துக்கம் வந்தால் உங்களை சகிக்க முடியாது. கர்த்தர் கரத்தை நீட்டி விட்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மையடைய முடியாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிற. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வந்துருங்க, விட்டுடுங்க. வசனம் தான் சொல்லுது, பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறிவிட்டது. புதிதாக மாறணும். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி இருக்கவே கூடாது. காதுள்ளவன் கேட்க கடவன். அநேகருக்கு சிலருக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறதை கவனிங்க. இங்கே வந்து கர்த்தரையும் தொழுது கொண்டு அங்கே போய் இன்னும் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருந்தால், நான் சொல்ல வசனம் சொல்லு, சடிதியில் சில காரியம் நான் சொல்ல மாட்டேன், வாயிலன்னு சொல்லக்கூடாது தேவனுடைய சமூகத்தில் இருந்து. அப்போ சடிதியில் அந்த காரியம் வந்தால் மறுபடியும் இங்கே தான் ஓடி வேண்டாம் இல்லையா, அங்கேயே இருங்க. எப்போ ஆர்டர் கூட அப்போ வாங்க. இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் போயிட்டு அரைக்குறையாக இருந்தீங்கன்னு சொன்னான்னா, ரொம்ப கடலில் ஒரு போட்டு போயிட்டு இருந்தால் காற்று வந்தால் என்ன பண்ணும்? படகு தடுமாறிட்டே இருக்கும். அப்போ அந்த அலை அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஆடிட்டே இருக்கும். அந்த அலை நின்ன பிற்பாடு அந்த போட்டு சமமாய் போய் கொண்டு இருக்கும். அதே போல் சிலருடைய வாழ்க்கை தத்தளிப்பில் நிற்கிறீங்க. அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் என்ன செய்கிறது தத்தளிக்கிறீங்க. சில சூழ்நிலைகள் கர்த்தருடைய கரத்தில் விழுங்க, அவருடைய கரத்தில் விழுந்து அழுங்க. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 7:14. ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இம்மானுவேல் என்றால் இயேசு தேவன் நம்மோடு என்று அர்த்தம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தூக்கி ஹல்லேலூயா. தூங்குறவங்க மட்டும் ஹல்லேலூயா. என்ன பண்றது? தூங்கிட்டு இருக்காங்களே, என்ன முடிச்சிடலாமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 1 மணி ஆனாலும் உங்களை விட போறது இல்லை. ஹல்லேலூயா. ஆவியா நடத்துறபடி நடத்த போறோம். இன்னைக்கு 1 மணி ஆனாலும் சரி, 1:30 ஆனாலும் சரி. இந்த ஊழியக்காரர் நீங்க கூப்பிடாதீங்க, நீங்க சொன்னா கூட கவலை இல்லை. நீங்க கூப்பிட நான் வந்துடுவேன். ஏன்னா நான் வந்து உட்கார்ந்துருவேன். ஹல்லேலூயா. நான் ஊழியக்கார முறையில் வராட்டாலும் ஊழியக்காரருக்கு மாமனரை வந்து இங்கே என்ன பண்ணுவேன், நிற்ப யார் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கன்னிகை ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். நல்லா பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு ஸ்திரீ அல்ல ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் ஆன பிற்பாடுதான் இந்த சட்டப்படி ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், பிறக்கும். மற்ற முறையில் தவறான முறையில் சில காரியங்கள் அப்படி நடக்குமானால் அது சட்டத்துக்கும் புறமானது, குடும்பத்திற்கும் அவமான காரியம். ஆனால் இந்த இக்கட்டான நிலையில தான் மரியாள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை. திருமணமாகவில்லை, நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அவளுக்கு அந்த மரியாளுக்கு ஒரு மணம நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். திடீரென்று தேவதூதன் தோன்றி, மரியாளே பயப்படாதே. என்ன சொல்றார்? முதலாவது பயப்படாதே. ஏன்னா பயம் வரமா வராதா? திருமணம் ஆகலை, ஒரு குழந்தை பிறப்போர்னு சொல்றாங்க. பயம் வருமா வராதா? பயங்கர நடுக்கும். அதுக்கு முதல் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு குழந்தையை பெறப்போகிறாய் சொன்னோன்னு அவர் சொல்றாங்க. எப்படி ஆண்டவரே, நான் புருஷனை அறியேனே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பிறக்க போகிற குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ரட்சிக்க போகிற, உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற ஒரு உன்னதமான குழந்தை உன்னிடத்துல பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படி ஆகட்டும். ஆனாலும் மனதுக்குள்ள ஒரு வேதனை இருக்குமா இல்லையா? திருமணம் ஆகாமல் இப்படி ஒரு காரியம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். எப்படிப்பட்ட நெருக்கமாயிருந்தாலும் இடுக்கமாயிருந்தாலும் அவர் ஒருவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சொன்ன உடனே அவங்க அமைதி ஆயிட்டாங்க. சரி, ஆண்டவர் சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு அமைதி ஆயிட்டாங்க. இந்த நியூஸ் யாருக்கு போகுது? மரியாளுடைய புருஷன் ஜோசப்புக்கு போகுது. சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு உலக மனுஷனாக இருந்தானே என்ன பண்ணியிருப்பான்? அவருக்கு ஃபோன் பண்ணி, இவனுக்கு ஃபோன், அப்பாவுக்கு ஃபோன், இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, இது என்ன காரியம்? சரி, பரவாயில்லையா? அவர் அமைதியாக இருந்தார். அவர் நீதிமானாய், வசனம் சொல்லுது, அவர் நீதிமானாய் இருந்தபடியினாலே அவர் ஜெபித்து கொண்டு இருந்து ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல் அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலான்னு ஒரு யோசனை பண்ணி இருக்கும் பொழுது அங்கே தேவதன் போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. அங்கே போய் தேவதனுக்கு சொல்லுகிறார், அவர் யோசேப்பே, உன் மனைவி மேல் சந்தேகப்படாதே, இது சாதாரண குழந்தை அல்ல, தேவனால் பிறக்கிற குழந்தை என்றார். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்து, தேவனால் உற்பத்தியாகி, தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு தெய்வம் இல்லைங்க. சாதாரண ஒரு தெய்வத்தை நான் நம்பல. ஒரு செத்து நாரி போன ஒரு தெய்வத்தை நான் நம்பல. மரித்து உயிரோடு எழும்பி வெளிப்படுத்தின மெய்யான தேவனை நான் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை கைவிட்டுருவாரா? எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் விடவே மாட்டார். இது நம்முடைய பரிசுத்தம் ஆகவே ஆகாது. அதற்காகத்தான் எனது உலகத்தில் பாவம் பெருகிவிட்டது. யார் மூலமா பாவம் பெருகிச்சு? யார் மூலமா பாவம் பெருகினது? சொல்லுங்க. அதான் அதுக்கே யோசிக்கிறீங்க. பழியெல்லாம் அவங்க மேலே தான், செஞ்சதெல்லாம் நீங்கள், தப்பு பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். ஆதாம் ஏவாள் ஒரு பாவம் தான் செஞ்சாங்க. என்ன எத்தனை பாவம்? ஒரே ஒரு சின்ன பாவம்.
பழத்தை பறித்து இன்றைக்கி நீங்கள் செய்கிற பாவம் எல்லாம் கணக்கில் போட்டால் லிஸ்ட்டில் எழுதுனா தாங்குமா உலகமே? பவுல் சொல்கிறாரு, நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் கணக்கு போட்டால் உலகம் தாங்காது. ஆனால் ஒரே ஒரு சின்ன பழம், ஒரே ஒரு பழத்தை பறித்து 2 பேரும் இது ஒரு பெரிய பாவமாயா அப்படிங்களுக்கெல்லாம் நானும் யோசித்து பார்த்தேன். ஏன்னு சொன்னால் பழத்தை சாப்பிட்டது பாவம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஹல்லேலூயா. கரணை தூக்கி ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கி நம்ம எத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஊழியக்காரர் சொல்லுவார் சில காரியங்களை, இந்த நாள் இந்த ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறது, இந்த ஜெபத்துக்கு வாங்க, எல்லாம் ஒழுங்காக வர்றீங்களா? வரீங்களா? எல்லாம் வர்றீங்களா? இல்லையே. சில நேரம் இடையில வந்து பார்த்தா இங்கே ஒருத்தரை காணலையே. நீங்கள் நினைக்கிறீங்க நான் அப்பப்போ இங்கே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன், நான் வருவேன் பார்க்குறேன், சில நேரம் ஜெபம் நடக்கும், ஆள் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனாலே அவர்கள் மூலமாய் இந்த உலகத்தில் பாவம் பெருகினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரும் அந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான், அந்த கீழ்ப்படியாமல் போன அந்த ஒரே பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். கர்த்தர் சாபத்தை கொடுத்துட்டார். என்ன சாபத்தை கொடுத்தாரு? அது வரைக்கும் அவன் கஷ்டப்படவே இல்லை. அங்கங்கே அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற பழம் அங்கே வேறு ஆகாரமே இல்லை, அங்கே ஒரே பழம்தான். அங்கே என்ன பருவத்தில் நமக்கு என்ன ஆகாரம்? என்ன ஆகாரம்? வெறும் பழம்தான். இங்கே மாதிரி பிரியாணியில் அங்கே கிடைக்காது. எனக்கு பிரியாணி கிடைக்காது, நான் பரலோகத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரியாணி சாப்பிட்டா கொலஸ்ட்ராயில், அந்த பழம் சாப்பிட்டா எந்த கொலஸ்ட்ராயிலும். ஹல்லேலூயா. பிரியாணி சாப்பிட்டா, மட்டன் சாப்பிட்டா, சிக்கன் சாப்பிட்டா கொலஸ்ட்ராயிலும் கூட்டிகிட்டே போகும். ஆனால் பரலோகத்தில் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க, ஒரு கொலஸ்ட்ராயிலும் இல்லை, சுகர் இல்லை, எந்த பிபி இல்லை, எந்த நோயும் இல்லை, அந்த அறிகுறியே இல்லை. ஹல்லேலூயா. டாக்டர்கிட்ட போய் கையை நீட்டா உடனே டாக்டர் சொல்கிறார், டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு இந்த அறிகுறி இருக்குது அப்படிங்கிறார். இல்லாட்டா கூட என்ன சொல்கிறாரு, நம்மளை பயத்தை உண்டு பண்ணி, அந்த பயத்திலே பாதி பிபி ஏறிடுது. இனிமேல் இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிட, எதை நம்ம விரும்பி சாப்பிட்றோமோ அதை சாப்பிட சொல்லி நம்மளை தடுத்து நிறுத்திடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளைத்தான் கொடுத்தார், நன்மையான காரியங்களைத்தான் செய்தார். நான் தான் என்ன பண்ணோம், தவறான வழிகளில் போய் பாவத்தையும் சம்பாதித்து, அதன் மூலமாக சாபத்தையும் சம்பாதித்து, அதன் மூலமாக எல்லா வியாதியையும் சம்பாதித்து குடும்பத்தை நடுத்தரில் கொண்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? கெட்ட பழக்க வழக்கங்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காதேன்னு சொல்கிறாரு. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, அதைத்தான் தேடி ஓடுறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் கீழ்ப்படியலை. நான் மற்ற மக்களுக்காக, நம்முடைய மக்களுக்காக நான் சொல்லுகிறேன், நம்முடைய சபையில் இருக்கிற மக்களுக்காக சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பழக்கம் உங்களிடத்தில் இருக்குமானால் இன்றைக்கு அதை விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சரியத்தை அது கொண்டு இருக்கும். நீங்கள் படுகிற வேதனைக்கு பதிலாக உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் வேதனைப்படுகிறது. அநேக குடும்பம் அப்படித்தான் தெருவில் இருக்கிறது. அநேக சின்ன 30 வயசு, 35 வயசு, 40 வயசில் அநேக விதவைகளை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? தன்னுடைய கணவன் தவறான குடிப்பழக்கம், தவறான காரியங்கள், தவறான புகை பழக்க வழக்கத்தின்படி தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாதபடியினாலே சின்ன வயசிலே மரித்து போகிறார்கள். மனைவிமார்கள் நாங்கள் விதவை, எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள். இன்றைக்கி போய் பார்த்தா ஆசிரமத்தில் எல்லாம் போய் பார்த்தாருன்னா ஆயிரக்கணக்கான விதவைகள் ஆசிரமங்களில் இருக்கிறாங்க. புருஷர்கள் சின்ன வயதிலே மரித்து போனாங்க. இன்றைக்கு ஆனால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, அதை ஏசாயாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அறியும் முன்னே ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த குழந்தை பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த ஏசாயா புஸ்தகத்திற்கும் மற்ற இந்த கிறிஸ்து பிறப்புக்கும் பல ஆயிரம் வருடங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்க போகிறது என்று முன்குறித்த காரியம் நிறைவேறின நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. வேற யாரை குறித்தாவது இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதா அதை யோசித்து பாருங்க. ஒருத்தர் கூட, ஒரு மனிதர் கூட இல்லை, ஒரு தெய்வங்கள் கூட அப்படி சொல்லப்படவில்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு மகன், ஒரு குழந்தை பிறக்கும், அவர் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், அவர் ஆளுகை செய்வார், தேசமெல்லாம் அசையும், அவர் உலகம் முழுவதையும் அவர் ஆட்டி படைக்கிற ஒரு வல்லமுள்ள தேவனாய் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரே நாமமுடையவர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை வணங்குகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பாதுகாவலை கொடுக்காமல் இருப்பாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. தம்மை நம்பின யாவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க முழுமையா நம்ப வேணும். இதான் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான சாரம். முழுமையா நம்பிடுங்க, சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரே, இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்துடுறேன், நான் உம்மிடத்தில் வந்துட்டான்னா எனக்கு இந்தந்த காரியங்களை சந்திப்பீங்களான்னு கேள்வி கண்டிப்பாக அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. பெற்ற தாய் தகப்பன் நம்முடைய பிள்ளைகளை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. பெற்ற குழந்தை யாராவது அப்படி விட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. எப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் தான் பெற்ற குழந்தை தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்த உலகத்திலே நம்மை உண்டாக்கின, நம்மை இந்த நம்முடைய அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற உங்களையும் என்னையும் அவர் வசனம் சொல்லி, தாய் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. சில தாய்மார்கள் மறந்துறாங்க, எது கோபத்தில், உன்னை ஏண்டா நான் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? சில வார்த்தைகளை பார்த்து சொல்லுங்க, சொன்னாங்களா இல்லையா? இவனை எதுக்கடா பெற்றேன்? உன்னை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாமே. அம்மிக்கல் என்ன பண்ணும்? மசாலா அரைக்கிறது தான் யூஸ் ஆகும், அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஆனால் நம்ம அதில் அப்படி சொல்லிடுறோம், உன்னை பெற்றதுக்கும் அம்மிக்கல்ல பெற்றிருந்தா கூட அந்த மசாலா ஆட்டு அந்த அம்மிக்கல்ல நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க. அதோட உங்களை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. கோபத்தில் 2 வார்த்தை அப்படி சொல்லுவாங்க. நீ செஞ்ச தவறு நிமித்தமாக வசனம் சொல்லு, ஒருவேளை தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை மறப்பதற்கோ கைவிடுவதற்கோ அவர் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அவர் பிறந்த நோக்கம் உங்களை தன்னோடு கொண்டு போய் தன்னுடைய பிதாவின் வீட்டிலே சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே சித்தம். ஹல்லேலூயா. நான் அநேக நாள் என்ன பண்ணுறோம், அவருடைய கரத்தை தட்டி விட்டுட்டு நம்ம போயிடுறோம். சில பிள்ளைங்களை பார்த்தா தெரியும், ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க நம்ம கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனால் பிள்ளைங்க நம்மளை கையை தட்டி விட்டுட்டு ஓட பார்ப்பாங்க. ஆனால் ஓடி போய் நம்ம பிடிப்போம். இதை போல தான் அநேக நேரங்களில் நீங்கள் அப்படி செஞ்சுருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் வருவீங்க, கொஞ்சம் நெருக்கம் வந்தவுடனே அவரை விட்டு பின்வாங்கி போயிடுவீங்க. மறுபடியும் ஒரு நெருக்கம் வரும்பொழுது அவரை தேடுவீங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னுடைய பிள்ளை தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறை செய்கிறது என்பதை சொல்லி அவர் விட்டு விடுகிற தேவன் இல்லை. நீங்கள் தவறு செஞ்சாலும் சரி, நீங்கள் பாவம் செஞ்சாலும் சரி, அதற்காக நீங்கள் தவறு செய்யுங்க பாவம் செய்யணும்னு நான் சொல்லலை. தெரிந்தோ தெரியாமல், சில பேர் தெரிந்து சில பாவத்தை டெய்லியும் செய்கிறவர்கள் உண்டு. எதிர்பாராமல் சில சிக்கலில் போய் விழுகிறவர்களும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலையும் ஞானமாய் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத ஞானத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கத்தான் கர்த்தர் இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நிறைய வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்தபடியினால் எழுதியிருக்கிறார். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக அவ்வளவுதானா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தூக்கி ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்.
இன்றைக்கு அநேகர் நித்திய மகிழ்ச்சி இல்லையே. அநேகருக்கு நித்திய மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு நாம் சற்று தூரம் போய் விடுகிறோம். ஒருபோதும் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்னை பிரிப்பவன். அவ்வளோ தைரியம் உங்களால் சொல்ல முடியுமா? மரணம் தான் உண்மை என்னை பிரிக்கும். மரணம் பிரிக்க முடியாது. ஏன்னா மரணம் எங்கே போய் சேர போகிறோம்? அங்கே தான் போய் சேர போகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் ரெட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த வரப்போகிற வருஷத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த வருஷத்தில் விட வேண்டிய சில காரியங்கள் நீங்கள் அநேகர்கிட்ட ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகரிடத்தில் விட வேண்டிய காரியம் இருக்கிறது, நீங்கள் விடாமல் பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அநேக காரியத்தை நீங்கள் விட வேண்டிய காரியம் மூடத்தில் இருக்கிறது, விடாமல் அதை பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த வருஷத்தோடு கர்த்தர் எதை உன்னை விட்டு வெறுக்க சொல்லுகிறாரோ அவைகளை விட்டுவிடு. புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆசீர்வாதமே இல்லை. எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? இயேசு இருந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். நீங்கள் இயேசுவை விட்டு விட்டு எங்கோ போய் சுற்றுறீங்க. இயேசுவை விட்டு விட்டு அங்கே போனால் கிடைக்குமா என்று பார்க்குறீங்க. எங்கேயும் கிடைக்காது. ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷத்தை தருகிறவ ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எவ்வளவோ சாட்சி நம்ம பார்க்குறோம், எவ்வளவு சாட்சி நம்ம கேள்விப்படுகிறோம். எத்தனை பேர் சொல்கிறாங்களே, நான் எங்கெங்கேயோ போய் அலைந்தேன், எங்கெங்கேயோ போய் சுற்றினேன், எங்கெங்கேயோ போய் மொட்டை அடித்தேன், என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு விடுதலையே இந்த இயேசுக்கிட்ட வந்தேன். அநேக சாட்சி நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம், நியூஸில் பார்க்குறோம். இந்த இயேசுக்கிட்ட வர்றதுக்கு ஒரு காசு கூட தேவையில்லையே. இங்கே வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்குன்னு சொன்னான்னா ஊழியக்காரர் எனக்கு ஒரு 5000 கொடுன்னு கேட்குறாரா? கேட்டால் சொல்லுங்கள், நான் இப்போ அவர்கிட்ட கேட்குறேன். இல்லை 1000 கேட்டாரா? இலவசம். ஆண்ட சொல்கிறார், இலவசமாக கொடுத்த இலவசம் தான். உங்களுக்கு எல்லாமே இலவசம்தான். சில இடங்களில் போனான்னா அந்தந்த காரியங்களுக்கு போகும்போது ஒரு அமௌண்ட்டு கட்டி போகணும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வர்றதுக்கு எந்த ஒரு பீஸே இல்லை. கர்த்தர் இலவசமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இலவசமாக வந்து இலவசமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சுகத்தை பெற்று போவதற்கு நாங்கள் இங்கே கத்த வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் இலவசமாக ஆசீர்வாதத்தை பெற்று போவதற்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம்? இப்போ தொண்டை தண்ணியே 3 நாள் எனக்கு ஃபீவர், வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். அப்பா வந்துருங்க, எப்படியாவது வந்துருங்க, எப்படியா வந்துருங்கன்னு சொல்கிறாரு. நான் எப்படி வர்றது? 3 நாள் அங்கே எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் ரத்த ஓட்டமே இல்லை, சாப்பாடு இல்லை, சாப்பிட முடியல, எல்லாம் இருக்குது, சாப்பிட முடியல. கிளம்புற வரைக்கும் உடவே இல்லை. ஃபோன் பண்ணி பஸ் ஏற்றிங்களா? எப்படிப்பா பஸ் ஏறுது? சோத்திரம். ஆண்டவர் கொடுத்த பலத்தினால சுகபத்திரமாய் கர்த்தரை கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இலவசமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இலவசமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இலவசமாக நீங்கள் சுகத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அநேகருங்க அதை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு இல்லை, கொடுத்து வைக்கவில்லை. சில பேர் சொல்லுவாங்கள்ல, கொடுத்து வைக்காதவன் அவன் கொடுத்து வச்சுருந்தான்னா பிளஸிங்காக இந்த இடத்துல வந்திருப்பான். அவன் கொடுத்து வைக்கல, அவனுக்கு அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற சில காரியம் என்னவென்றால், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கரங்களை தூக்கி ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேடணுமா தேடாண்டாமா? எல்லாருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இயேசு என்ன தேடி, இவங்க எல்லாரும் நினைக்கிறது தான், இயேசு என்ன தேடி வரணும், என்ன தேடி வருவார், வர வேண்டிய நேரத்தில் வருவார். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவருக்கு செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தேடினார், அவர் உங்களுக்கு தென்படுவார், வெளிப்படுவார். நீங்கள் தேடாமல் எப்படியோ இருக்கிற வாரம் ஃபுல்லாக என்ன சுற்றிட்டு இருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் காணிக்க மட்டும் கொடுப்பேன், வேறு எதுக்கும் அந்த காணிக்க பரலத்துக்கு போமா? ஊழியக்காரர் சாப்பிட்டு அது ஏப்போம். அந்த நேரத்துக்குள்ள ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க.
நீங்க அவரை தேடணும், நீங்க கர்த்தருக்குள்ள வரணும். உங்களை மீட்கும்படியாக தானே அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். எவ்வளவு வேதனைப்பட்டார் யோசிச்சு பாருங்க. இது பிறப்பின் நற்செய்தி நாளில் நான் இறப்பை பற்றி சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா இறப்பை பற்றி சொன்னால் எனக்கு அழுக வந்துடும். அவ்வளவு வேதனைப்பட்டார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக அல்லவா? நம்மை மீட்கும்படியாக அல்லவா? நம்முடைய பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக அல்லவா அவர் அவ்வளவு வேதனைப்பட்டார். அவர் தெரிதான் அந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிறப்பே ஒரு அதிசயம், அவர் வாழ்க்கை ஒரு அதிசயம், அவருடைய ஊழிய பாதைகள் ஒரு அதிசயம். அந்த மூன்றரை வருஷத்தில் அவர் செய்த காரியங்கள் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படத்தில் கடைசியில் படித்தான் பார்க்க முடியும். அவர் செய்த எல்லா காரியத்தையும் எழுத வேண்டுமானால் உலகம் தாங்க. சொல்லுங்க, இது மாதிரி 100 இல்லை 1000 பைபிள் எழுதினாலும் போதாது. இந்த பைபிளை தூக்குறதுக்கே நம்ம யோசிக்கிறோமே. இன்றைக்கு நிறைவேற்ற பைபிள் இல்லை, என்ன பண்ணுறாங்க? செல்லில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? மொபைலில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த பைபிளே நம்மளால் தூக்க முடியலையே. அப்போ இவ்வளோ ஒரு பெரிய பைபிள் தான் என்ன பண்ணும்? ஒருத்தர் ஒரு கார் தான் வேணும். என்ன வேணும்? அதனால தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் முக்கியமான சில காரியங்களை வெளிப்படுத்தி, இதில் கூட இவன் திருந்தாட்டான்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து போயிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததில், கர்த்தர் சொன்னதில் நம்ம திருந்துடணும். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 41, வேகமாக வாசிங்க, டைம் ஆகுது. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை தூக்கி ஹல்லேலூயா. பயப்படாதே. இயேசு பிறந்தவுடன் அந்த வார்த்தை தான் வெளிப்பட்டுச்சு. என்ன வெளிப்பட்டுச்சு? பயப்படாதே, இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரம்ப சொன்ன வார்த்தை அதான், பயப்படாதே. இப்போ நான் முடிக்க போகிற வார்த்தையும் பயப்படாதே. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பயத்தை கொண்டு வருகிற பிசாசு தோற்கடிக்கப்பட வேண்டுமானால், இந்த பயத்தை நாம் இந்த நொறுக்கி போட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசை அழிக்க இந்த உலகத்தில் யாருக்கு அதிகாரம்? இயேசுவை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை அழிப்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அநேகரை சில வீடியோகளில் பார்ப்பேன், சில மந்திரவாதிகள் பண்ணுவாங்க. பிசாசு பிடிச்சவங்கள என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? சாட்டை வச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பார்த்தது சொல்ல, நேரில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சொல்லியும் சில இப்படி சில கூட்டம் இருக்குது, குறி சொல்லுகிற கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம எட்டி பார்த்தோன்னா நம்ம சும்மா ரோட்டில் போய் இவ்வளோ கூட்டம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு பார்த்தா அங்கே ஆக்சிடென்ட்டில் ஒன்றும் இல்லை. குறி சொல்லுகிற அவன் குடிச்சிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான், இவங்க அதை நம்பி அது கூடப்பா மந்திரவாதி தொட்ட நான் சொன்னது மாதிரி, அது பருப்பத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொட்ட நான் சொன்னது மாதிரி புள்ளி இல்லாத வாழைப்பழம், கீரல் இல்லாத ஆப்பிள், திராட்சை பழம், புள்ளி இல்லாத வாழைப்பழத்தை பார்க்க முடியுமா? எந்த பழத்தை தொட்டாலும் ஏதாவது ஒரு புள்ளி. அவர் கேட்குறத பாருங்கள். இப்படி கேட்குறத பார்த்து 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 வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு சொல்லிட்டாரு, நான் ஒருவரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவரும் பிதாவிடத்தில் போக முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரப்பா. அவர் சொல்லி கூட இன்றைக்கு ஜனங்க அதை காதில் வாங்காமல் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வசனம் சொல்லுகிறது 30 கோடி தேவர்கள் இருந்தாங்களாம். இருந்தாங்க, பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரிச்சாங்க, அடக்கம் பண்ணப்பட்டு அழிஞ்சு போனாங்க. ஒரே ஒரு தேவன் தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் பிறந்த நோக்கமே ஜீவனை, மரணத்தை ஜெயிக்கும்படியாகத்தான் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே என்று கேட்ட ஒரே ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எடுங்க, அதை எடுங்க, ஒரு கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3:16. பிரைஸ் சொல்லலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவளை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தூக்கி ஹல்லேலூயா. இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய பிதா தன்னுடைய செல்ல பிள்ளையாகி எந்த தாயாராவது எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளையை இப்படிப்பட்ட காரியத்திற்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். தன் சொந்த குமாரன் என்று பாராதபடி அவரை உங்களுக்காய் எனக்காய் கொடுத்தார். ஹல்லேலூயா. எதற்காக? இந்த உலகத்தில் நீங்கள் அழிந்து போய்விடக் கூடாது, பாவத்தில் மரித்து விடக் கூடாது, நரகத்துக்கு போய்விடக் கூடாது. ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவர் இந்த பூமியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் இந்த பூமியிலே வராமல் இருந்திருக்குமானால் இந்த உலகம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஜல பிரளயத்தில் அழிக்கப்பட்ட 8 பேர் மாத்திரம், குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. ஒருவேளை அப்படி ஆண்டவர் நினைத்திருந்தால் கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போயிருப்பார்கள். தேவனுடைய சித்தம் ஜனங்களை அழிப்பதல்ல, அவனை ரட்சித்து மீட்பது. ஹல்லேலூயா. ரட்சித்து மீட்க வேண்டும் என்பதற்கு அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அப்போ எவ்வளவு சந்தோஷமான ஒரு மகிமையான நாள் யோசித்து பாருங்க. இயேசு பிறந்தது ரொம்ப ஒரு மேன்மையான நாள். அவர் பிறவாமல் இருந்திருப்பார், ஆனால் நாம் என்றைக்கோ பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போயிருப்போம். என்றைக்கோ பொல்லாங்கனுடைய கையிலே விழுந்திருப்போம். என்றைக்கோ சத்துரு நம்மை அவனுடைய கரத்தில் எடுத்திருப்பான். இயேசு என்கிற அந்த ஒரு நாமம் இந்த பூமியிலே பிறந்தபடியினாலே, இயேசு என்கிற ரட்சகர் இந்த பூமியிலே பிறந்தபடியினாலே நீங்களும் தப்பிக்கொண்டீர்கள், உங்கள் பிள்ளைகளும் தப்பிக்கொண்டார்கள், வருகிற சந்ததியும் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் அவர் நம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட மேன்மையான வழியை அவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்தபடியினால்தான் நாம் இந்த இடத்துல நான் வந்து இருக்கிறோம், நான் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு பாரம்பரிய ரோமன் கத்திரிய குடும்பத்தில் பிறந்தவன், பாரம்பரியமாக எழும்பி வாழ்ந்தவன், அந்த இடத்துல சிலைகளை வணங்கினவன், அது சாஸ்திராங்கமாய் விழுந்து கிடந்தவன். கர்த்தர் என்னை தேடி, சரி பாரு, நல்லா புரிஞ்சுங்க. சில நேரத்தில் கர்த்தர் நம்மை தேடி சூழ்நிலையை பொறுத்து நல்லா புரிஞ்சுக்கணும். சூழ்நிலையை பொறுத்து காலங்கள் மாறும். வசனம் சொல்லுகிறது, காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும், பலவிதமான சூழ்நிலைகள் மாறும். கர்த்தரோ மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாறுகிற தேவன் அல்ல. அப்படி வாழ்ந்த என்னை அவர் தேடி வந்தார். இன்னைக்கு உங்களை தேடி வந்து ரட்சித்து விட்டார். இனி யாரை தேடி நம்ம போகணும்? நம்ம தான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் தேடி எப்பொழுது அவர் வருவார், அவர் என்னை தேடி வரட்டும் என்று இருக்கவே நாம் புத்தி இல்லாமல், அறிவில்லாமல், மூடனாய் வாழ்ந்த பொழுது, எனக்கு ஞானம் இல்லாமல் இருந்த பொழுது ஆண்டவர் என்னை தேடி வந்தார். வந்து சொன்னார், நீ செய்வது தவறு, உன்னுடைய காரியங்கள் தவறு, மனம் திரும்பு என்று சொன்னார். அவ்வளவுதான். யோசித்தேன், தான் செய்கிற தவறு என்பதை உணர்ந்தேன், அவருடைய பாதத்திலே விழுந்தேன், அதன்பாடு தேட ஆரம்பித்தேன். கர்த்தர் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் இங்கே விழுந்துருங்க, வேற ஒன்றும் இல்லை. அவருடைய நாமமே அதிசயம். முதல்ல படித்த வசனம் ஞாபகம் இருக்கா? படிங்க. ஏசாயா 9:6 வாசிங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. அவர் நாமமே அதிசயம். இப்போ நீங்களாம் நினைக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா? இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறவங்களும் நினைப்பீங்க. சில பேர் தொந்தரவு தாங்க முடியாமல் வந்தவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. என்ன தொந்தரவு? ஃப்ரெண்ட்ஸோட தொந்தரவு. சில ஃப்ரெண்ட்ஸோட தொந்தரவு தாங்க முடியாமல், சரி அந்த அவனை கூப்பிட்டா போவாட்டா, நாளைக்கு காலேஜில் வந்தான்னா பேச மாட்டா, இப்படி வந்தவங்களும் இருக்கிறீங்க. சில பேர் போய் தான் பார்ப்போமே, நான் என்ன சொல்கிறாங்க, போய் தான் பார்ப்போம்.
என்ன நடக்குன்னு பார்ப்போம் வந்தவங்களும் இருக்கிறீங்க. ஒரு சிலர் சரி எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதுன்னு கூட வந்திருக்கிறீங்க. நீ எந்த நோக்கத்தில் வந்தாலும், நீ எப்படிப்பட்ட சிந்தையில் வந்தாலும், ஒரே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா ஒரு கடமைக்கு வந்தால் கூட இன்னைக்கு ஒரு வெறுமையாய் அல்ல, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று தான் நீ கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவானவர் உங்களுக்காகத்தான் இந்த பூமியிலே பிறந்தார். இயேசு கிறிஸ்து நற்செய்தியை கேட்கும்படியாக யார் மூலமாவது நீங்கள் இடத்துல அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு போகாத ஒரு சிலர் கூட இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆலயம் என்னவென்று தெரியாதபடி இருக்கிற ஒரு சிலர் உண்டு. நீ வந்தவுடனே நான் கர்த்தர் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களா வரவில்லை, ஆண்டவராய் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் நீங்கள் வீட்டில் போய் சிந்திப்பீங்க, இந்த இயேசு ஏன் பிறந்தார்? உலகத்தில் மனுஷன் பாடுறான், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். நாட்டுக்கு ஒரு மனுஷன் நாட்டுக்கு நலமா உள்ள பிறந்துட முடியாது. பாடுறான் பாட்டு, 1000 பாட்டு பாடுறாங்க, அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் கிறிஸ்து பிறந்த ஒரே நோக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டு தன்னிடத்தில் கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரே சித்தம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து இயேசு பிறந்த நோக்கம் நம்மளை ரட்சிக்கும்படியாக, பாவத்திற்கு ஜனங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கும்படியாக, அந்த ஜனங்களை தன்னோடு பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செபித்து கடந்து போங்க. ஆண்டவரே, பாவியை ரட்சிக்க தானே நீங்கள் பிறந்தீங்க, என்னத்திலும் இப்படிப்பட்ட சில பாவங்கள் இருக்கிறது, அதை நான் இந்த வேளையிலே விட்டு விடுகிறேன், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், உட்கார்ந்தோம், போனோம், ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம், அப்படி அல்ல. வந்த நோக்கத்தில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோக்கத்தில் வித்தியாசம் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். வித்தியாசம் இல்லாமல் இருக்கவே கூடாது. கிறிஸ்தவர்கள் ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவன் வித்தியாசமான மனிதன். நான் வேலை செய்த இடத்துல என்னை குறித்து பேசுவார்கள். நான் ஒரு 300 பேர் 400 பேர் வேலை செய்த கம்பெனியில் வேலை செய்து ஆரம்பத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன். என்னை குறித்து சொல்லுவாங்க, இப்போ நம்ம கூடவே சேர மாட்டேங்கிறானே, இவன் நம்ம கூட வரமாட்டேங்கிறானே, நம்ம கூட சரியாக பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவன் என்ன பண்ணாலும் நம்ம கூட வரமாட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்ன பிரித்து எடுத்து விட்டார். கர்த்தர் பிரித்து எடுத்து விட்டால் மறுபடியும் அந்த சேத்துக்குள்ளே போய் விழுகிறவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், அவ்வளவுதான். ஆண்டவருக்குள்ள நம்ம வந்த பிற்பாடு மறுபடியும் அந்த சேத்தை நோக்கி ஓடுகிறோம் என்றால் உலகத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் பார்ப்பார். அவர் மன்னிக்கிற, நல்லா புரிஞ்சுங்க, அவர் மன்னிக்கிற தேவன் தான், அவர் ரட்சிக்கிற தேவன் தான், அவருடைய பாவங்கள் இரத்தத்தால் கழுகிற தேவன் தான். அவர் பொறுமையை ரொம்ப நீங்கள் சோதிச்சிங்கன்னு சொன்னான்னா கையை எடுத்துருவார். காயினுக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்தார். ஆபேலை கொலை பண்ண கூடாதபடி தடுக்கும்படியான எத்தனையோ சூழலை கொடுத்து பார்த்தார். அவன் கேட்கவே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதை பார்க்கணும் அவன் பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தபடியினாலே தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, முதலாவது கொலை, முதலாவது பாவம் ஆதாம் மூலமாய் பிறந்தது. முதலாவது கொலை பிறந்த நோக்கம், காரணம் காயின் மூலமாக பிறந்தது என்று வசனம் அதான் முதலாவது கொலை. அதன் பிற்பாடுதான் கொலை உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கம் கொலை செய்யும்படியாக அல்ல, பாவம் செய்யும்படியாக அல்ல, பொல்லாத திருடுகளை செய்யும்படியாக அல்ல, பொல்லாத இச்சையான காரியங்களுக்காக அல்ல, அதிலே கிடக்கிற மனிதர்களை தூக்கி எடுக்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் ஒன்றே தான், என்னுடைய ஜனங்கள் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, பாவின் அழிவில் போய்விடக் கூடாது, சத்துருவை வஞ்சித்து விடக் கூடாது. வேறு வசனத்தில் படிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார், எவ்வளவு வேதனையோட அந்த வார்த்தையை அவர் சொல்லி இருப்பார். என் ஜனங்கள் அழிவில்லாமல் சங்காரமாகிறார்களே. சங்காரம் என்றால் மரணம் என்று அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அநேகர் கர்த்தரை அறியாதபடி மரணத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள்.
பாவத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். என் ஜனமே, நீ மனம் திரும்பு. இன்றைய ரட்சணிய நாள். இந்த நாளை நீ அசட்டை பண்ணுவாயானால் இந்த நாள் நாளைக்கு உனக்கு கிடைப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாள் மீண்டும் கிடைப்பது கிடையாது. இதோ வருஷத்தில் கடைசி நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள், ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் மாத்திரம் இருக்கிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீ இன்றைய மனம் திரும்புவாயானால் உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீ எதிர்பார்க்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இன்றைய மனம் நாளைக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஞானஸ்நானம் பெறாதவங்க சீக்கிரமா முடிந்தா இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஞானஸ்நானம் எடுங்க. வேணா நான் ஊழியக்காட்ட சொல்லிட்டு போகிறேன். ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருந்தா இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஒரு நாரா நடத்துங்க. ஏன்னா அடுத்த வருஷம் என்ன நடக்கும், நமக்கு அடுத்த வருஷம் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாமதிக்காதீங்க. நீங்கள் முழு இருதயத்தோட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பீர்களானால் இந்த வருஷம் கடைசிக்குள்ள ஒரு ஞானஸ்தானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நாளை கடத்த நாட்களை நீங்கள் தள்ளிக்கொண்டு போக போக அது உங்களுக்கு நெருக்கமாய் வரும். எப்படி வரும்? நெருக்கம். நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த நெருக்கம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அது பிசாசு கொண்டு போடுகிற வலை. பிசாசு உங்களை அந்த வலைக்குள்ளாய் வைத்து உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறான். அதை என்னை விடுவிக்க யாரும் இல்லை நினைக்கிறாயா? விடுவிக்க ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களை விடுவிக்கும்படியாகத்தான் அவர் இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தார். தன்னுடைய மேன்மையை வெறுத்தார். அந்த மாட்டுத் தொழுது முன்னணியை தெரிந்து கொண்டார். என் ஜனங்கள் என் நிமித்தமாய் பிதாவின் நடத்தில் கடந்து வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தன்னையே பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் வாசம் பண்ணின தேவனாகிய கர்த்தர், பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்த கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்திற்காக இந்த பூமியிலே மனு உருவானார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நரகத்தில் போய்விடக்கூடாது என்பதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வசனத்தை படித்து நான் முடிக்க போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 18:1 வாசிங்க. தாயாகிய மரியாள் போதும். பரிசுத்த ஆவியினாலே அநேகர், இன்றைக்கும் சில கூட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார்? எப்படி பிறந்தார்? திருமணம் அவருக்கு எப்படி பிறந்தார்? கேலி செய்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கத்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே கேலி செய்தவங்க இன்றைக்கு ஊழியக்கால கேலி செய்தான் செய்வாங்க, உங்கள்கிட்ட கூட கேட்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் கற்பவித்து இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம்? அவர் கவலைகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கண்ணீரை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை, சாபங்களை மாற்றுகிற ஒரே தேவன் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனவே இந்த நம்பிக்கையிலே நீங்கள் கடந்து போக வேண்டும். பாருங்க, இப்போ நமக்கு ஃபுல் கை சட்டை போட்டிருக்கிறோம். ஃபுல் கையை போட்டுக்கிட்டு என்ன பண்ண, சட்டையை தூக்கி நான் மடக்கி வச்சுருக்காரு. பேர் என்ன? தம்பி பேர் பிரேம். பாருங்க, வாங்கினது ஃபுல் கை. அப்போ அதுக்கு ஆஃப் கையை அவர் ஆஃப் கையை வாங்கியிருக்கலாம்ல. பாருங்கள் அவர் எப்படி அங்கே பாடம் நிற்கும்போது நான் பார்த்தேன். ஏன் இது சொல்கிறேன்னா, நான் போன வாரம் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். இல்லை ஊழியக்காரர் கோர்ட்டுக்கு போனாரா அப்படின்னு நினைக்காது. இயேசுவே கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்களா இல்லையா? ஏற்றுவே கோர்ட்டில் பண்ணி பண்ணாங்களா? போனால் நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன ஒரு விஷயம் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது. அப்போ வக்கீல் இருந்து நான் சட்டையை இப்படி மடக்கி வச்சுருந்தேன். வக்கீல் சொன்னார், இல்லை சட்டையை பட்டினை கழட்டிட்டு இந்த புல்கை போட்டுருங்க, அந்த நீதிபதிக்கு முன்னாடி போய் கையை கட்டிப்படி நெல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் நினச்சேன், ஒரு ஜட்ஜிக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு கையை நான் வாங்கின சட்டை எனக்கு மடக்க எனக்கு உரிமை இல்லை. அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம வந்து நிற்கும் பொழுது எப்படி இருக்கணும்? தகுதியுள்ள, அதான் வஸ்திரம் சொல்லுது, தகுதியுள்ள வஸ்திரங்கள். தகுதி உள்ள வஸ்திரம், தகுதி இல்லாத வஸ்திரம், இதெல்லாம் மாற்றணும். ஏதோ கிறிஸ்து பிறந்தார், வந்தார், போனார், அப்படி போகக்கூடாது. நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும்.
சில இடங்களில் போனால் தான் சில காரியங்கள் நமக்கு தெரிகிறது. அப்போ அதை நம்ம உதாரணத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லத்தான் முடியும். நாங்கள் துணியை எடுத்து உங்களுக்கு அடித்து கொடுக்க முடியாது. அப்படிலாம் கொடுத்தானே எங்களை தாங்க முடியாது. சொல்லுகிறோம், சொல்கிறத கேளுங்க. சில பேருக்கு இப்போ சொல்கிறேன், வருத்தமாக நினைக்காதீங்க. முதல்ல எல்லாம் கை எங்கே இருக்கும், லேடிஸுக்கு முட்டுக்கிட்ட இருக்கும். சொல்ல வேண்டிய கடமையாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்து பிறந்த நாளில் அப்படியே ஒரு திருந்த வரதான் பார்ப்போம். அந்த கை அப்படியே கொஞ்சம் 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 மேலே போய் இப்போ இங்கே நிற்கு. துக்கம். ஏன்னா வசனம் சொல்லுது, தகுதியான வஸ்திரங்களை நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுது. இந்த வசனத்துக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படியணும். எத்தனை முறை கிறிஸ்து மறுபடியும் பிறந்தாலும், சத்தியத்தை நீங்கள் கேட்டாலும், இந்த சத்தியத்தை நீங்கள் கீழ்ப்படியலைன்னு சொன்னால் கிறிஸ்து பிறந்த பிரயோஜனமே வேதனை. இப்படி தான் வேதனைப்படுவார். என் குமாரனை அனுப்பி என்ன பிரயோஜனம், ஒரு வேதனைப்படுவார். எனவே ஜனங்கள் நீங்கள் திருந்துங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.